டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ எங்கள் கிரவுண்ட் கார்டனில் நண்பர்களே, கிரவுண்ட் கார்டனில் பறித்த சில காய்கறிகள் நண்பர்களே, வாங்க என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், மாடி தோட்டத்தில் வெண்டிக்காய் வச்சுருக்க நண்பர்களே. இப்போ கிரவுண்டில் ஒரு கண்டெய்னரில் இருக்குது. அதில் வந்து இதை பறித்தேன். இந்த வெண்டிக்காய், இந்த மிளகா காந்தாரி மிளகா நண்பர்களே, காந்தாரி மிளகா. இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப ரேரஸ்ட் ஐட்டம். இது பச்சை மிளகா நண்பர்களே. இந்த பாருங்க, நான் எப்போதும் உள்ள பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாயை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது இப்போ மேல் நோக்கி தான் வளரும். அதாவது அந்த செடியில் இந்த மாதிரி நிற்கும். இதை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. இப்படி கீழே தான் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த பச்சை மிளகா. எங்கெங்கே இருக்குன்றதை வேணால் அவங்களுக்கு காட்டுறேன், வாங்கினேன், லைவாகவே காட்டுறேன். இதான் நண்பர்களே இங்கே கிரவுண்ட் கார்டனு. எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது நண்பர்களே. எல்லாமே கண்டெய்னர்ஸ் தான். இந்த பாருங்களேன், எல்லாம் அந்த வாழையும் ஒரு கண்டெய்னர் தான். இந்த பாருங்க கண்டெய்னர். இது பருப்பு கீரை. அதுக்குள்ளேயே ஒரு செவ்வாழை கண்டு ஒன்று இருக்குது. இதுவும் செவ்வாழை தான் நண்பர்களே. மரத்தை கூட ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன் பாருங்க, மேலே வரை கொண்டு போகிறேன். இது பருப்பு கீரை நண்பர்களே. இது தக்காளி கன்று நண்பர்களே. கொஞ்சம் பிளான்ட்டு கொஞ்சம் கண்டு விதை போட்டு விட்டு ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு கண்டு வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே. இந்த இங்கே ஒன்று அங்கே ஒரு 2-3 இருக்குது. இது செவ்வாழை கண்டு நண்பர்களே. கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். இது பெரிய கண்டெய்னர் வச்சோம்னாக்க நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இது மாதிரி இருக்கணும் கண்டெய்னர் வச்சா. வாழையெல்லாம் வைக்கணும்னா இது மாதிரி வைக்கணும் நண்பர்களே. இந்த அளவுக்கு கண்டெய்னர் இல்லை. இது சைடில் பக்கக்கண்டு வந்துருந்துச்சு. பக்கக்கண்டை விட்டோம்னா இதனுடைய வளர்ச்சி பாதிக்கும்ன்றதுக்காக இந்த பக்கக்கண்டை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ரிலேஷன் கேட்டிருக்காங்க, கொடுப்போம்ன்ற ஐடியாவில் இருக்கேன். இது நண்பர்களே அவரை விதை நண்பர்களே. அவரை விதை போட்டு இந்த பாருங்கள், பூ பூத்து மொட்டு விட்டுருக்கு பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே. இது கொய்யா. ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கொய்யாவில் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே, கொய்யா கண்டு. ஆமாம், இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். ப்ரூனிங் பண்ணோம்னா இந்த பாருங்கள், சைடில் ப்ரூனிங் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி சைடில் அதாவது அந்த பிரான்ச் வரும். அதுக்காக தான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். சுத்தம் பண்ணி பசலைக்கீரை. இதாக பாருங்களேன், பசலைக்கீரை ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நண்பர்களே. கொடி ஐட்டத்தை சேர்ந்தது இது. அதுக்குன்னு ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கேன். இந்த குச்சியில் அப்படி ஏறி போயிட்டுருக்குது. இது வந்து குண்டு மிளகா நண்பர்களே. இந்த பாருங்களேன், குண்டு மிளகா. இந்த பாருங்க, பூவெல்லாம் பூத்துருக்குது. மிளகா கூட உள்ளே பார்த்தா இருக்கும். இதில் பார்க்குறேன், இந்த இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்க, பறிச்சேன் பாருங்கள். இந்த பாருங்க, லைவாக பறிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க, குண்டு மிளகா. இன்னும் உள்ளே அப்படி பார்த்தா இருக்கும் நண்பர்களே. அதெல்லாம் பார்த்து இப்போ பறிச்சேன்னா டைம் ஆகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இந்த குண்டு மிளகாயை கொண்டு போய் அந்த ஏற்கனவே பறித்த மிளகாயோடு சேர்த்துறேன். இதை எஸ் நண்பர்களே. இது அந்த நீளமான பச்சை மிளகா. இந்த இருக்குது பாருங்கள், நீளமான பச்சை மிளகா. இந்த இருக்குது பாருங்கள். ஒரு மிளகாயை வேணால் பறிக்கிறேன். பறித்து அந்த பறித்து வச்ச மிளகாயோட சேர்க்குறேன். அந்த ஐட்டத்தை பற்றி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் நண்பர்களே. என்னென்ன இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.